உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உந்தன் அறியாமை காண இருள் விலகுதம்மா. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உந்தன் அறியாமை காண இருள் விலகுதம்மா. உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை, உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை உன் சன்னதியில் உணர்ந்து கொண்டோம். ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 7/12/24 இருக்கின்றோம். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி தூய ஆவியின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும். சங்கீதம் 59, 16, 17, நீதிமொழிகள் 29, 25, 26, 27. இன்றைய வாசகம், முதல் வாசகம் எசையா 30, 19, 21, 23, 26. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பெயர் பெற்றோர். ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியாயம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 9:35, 10, 1, 6, 8. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்ற இறை வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை மேகத்தூண் நெருப்பு தூணில் இறைவன் வழி நடத்தினார். மோசேயை விடுதலை வீரராக வழிநடத்தினார். இறைவாக்கினர்களை அவருடைய வார்த்தைகளை மக்கள் உள்ளங்களில் விதைக்க வழிநடத்தினார். அரசர்களை தம் மகிமை விளங்க வழிநடத்தினார். இறுதியாக தன் ஒரே மகனை அவரது திருவுளம் நிறைவேற்ற வழி நடத்தினார். இயேசு தன் பணி வாழ்வில் இதை உறுதிப்படுத்தினார். யோவான் 14:6. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. பிலிப்பியர் 3:20. இவ்வாழ்வை அடைய இயேசுவின் வழியில் நடப்போம், உண்மையை உரைப்போம். உரக்க சொல், உண்மையை உரக்க சொல் என்பது போல நாம் உண்மையை உரக்க சொல்வோம். கடவுளை நம்பிக்கையோடு தேடுபவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், பாவங்களை மன்னிக்கிறார். ஆன்மீகவாதிகள் முடிவில்லாத மகிழ்வோடும் நிறைவோடும் கடவுளோடு இணைந்திருப்பவர்கள், இறைவனை எங்கும் எதிலும் ஆராதிப்பவர்கள், கடவுளை தமக்குள்ளே தேடுபவர்கள், குறிப்பிட்ட மத அடையாளங்களுக்குள் சிக்காதவர்கள். ஆலயங்களும் வழிபாடுகளும் இத்தகைய தேடலில் முதல் படித்தான். மதங்கள் ஆன்மீக தேடலை சாத்தியப்படுத்துகின்றன, நெறிப்படுத்துகின்றன. ஆனால் அவை வழிபாடுகளை தாண்டிய ஆன்மீக உச்சத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். கடவுள் என்ற வார்த்தையின் பொருளே அனைத்தையும் கடந்து உள்ளிருப்பவர். அவரை எவ்வளவு எளிதில் அடைய முடிவதில்லை. உயர்ந்த நம்பிக்கையாலும் ஞானத்தாலும் கடவுளை அடைந்தவர்கள் பழைய மாதிரி வாழ்வதில்லை. அவர்கள் சிறியோருக்கு இடரலாய் இருப்பதில்லை. இனிய உறவுகளே, நாம் இறை வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கும்போது அதன்படி நாம் தியானிக்க விரும்புகிறோம். உறவுகளில் குறைகளை பார்க்கலாம். இயேசுவின் பார்வையை நிறையை பார்த்து வாழ கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நமக்கு உறவுகளிடம் எல்லா உரிமையும் உண்டு என்பதை நாமே நம்மை அந்த உரிமைகளை பறித்து கொள்கிறோம். அதனால் தான் நமக்கு சில வேறுபாடுகள். ஒருவர் ஒரு வீட்டிற்கு செல்லும்பொழுது அன்று அவருடைய வீட்டில் ஒரு மிகுந்த ஒரு ஆடம்பரமான கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகிறார். அவருக்கென்று நிறைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் வந்து அவரை வாழ்த்தி இவரும் அவரை வாழ்த்துகிறார்.
அப்பொழுது இவருக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் அந்த வீட்டுக்குள் வருகிறார். வந்தவுடன் இவர் ஓடிப்போய் அவரை அரவணைத்து, "அம், தோழியே, என் நண்பா" என்று இப்படி பேசும் பொழுது உறவினர்களுக்கு மிகுந்த கோபம். நம்மளுடைய தகுதிக்கு நம்மை ஓடி வந்து அணைக்கவில்லை. நாம் இவர்களை அணைத்து வாழ்த்தினோம். இவள் ஓடிப்போய் அந்த ஒரு ஏழை, அந்த ஒரு நம்மை விட கீழே இருக்கிறவங்கள அணைக்கிறார்களே என்று பெரிய மன கஷ்டம். ஆனால் இவர் செய்தது தான் சரி என்று அங்கு இறைவனின் அந்த அன்பு அங்கு நிறைவேறியது. நாம் உண்மையான அன்பை ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். நாம் உண்மையான அன்பை யாரிடம் நாம் பகிர்ந்து கொள்வோம்? கிறிஸ்மஸ் கொண்டாடாதவர்களுடன் அவர்களால் முடியவில்லை. ஏதோ சில சூழ்நிலைகள், அவர்களுக்கு ஒரு சோகங்கள் நிகழ்ந்திருக்கலாம். ஏதோ ஒன்று அவர்களை தடுத்திருக்கலாம். அவர்களோடும் ஏழைகளோடும் உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாடுவது தான் நம்மளுடைய இறை வார்த்தையின் பிரகாரம் நாம் நடக்கிற ஒரு உண்மையான கிறிஸ்மஸ். நாம் கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பது அது ஒரு ஐடல் வர்ஷிப் அல்ல. அது நமக்கு அது வந்துட்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட நமக்கு ஒரு அடையாளம். அதை பார்க்கும்போது நமக்கு கடவுளுடைய பிறப்பு, இறப்பு, அவருடைய உயிர்ப்பு நமக்கு ஞாபகம் வரும். அது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை வைக்கும்போது நாம் எந்த விதத்திலுமே ஆண்டவர் அவருடைய மரணத்தை நினைக்கிறோம். அவர் அறிவித்த சாம்பலை நினைக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த அந்த கையில் இருந்த அந்த சிலுவையை நினைக்கிறோம். இதுதான் அதனுடைய பியூட்டி. நாம் கிறிஸ்மஸ் ட்ரீயை அதன் அடியில் வைக்கும் அநேக பரிசுகள் நமக்கு சால்வேஷன், ஜாய்,